பாஸ், நமக்கு முன்னாடி அவங்கள யாரோ கடத்திட்டு போறாங்க. விடாத, அவங்கள ஃபாலோ பண்ணு. எஸ் பாஸ். வேற ஹோட்டல்ல ரூம் போடவா? சும்மா இருங்க, எங்கயாவது சுத்தி காமிங்க. இதோ. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஆமா, எதை காட்டினாலும் உங்களுக்கு பிடிக்கிறது இல்லையே. அப்படி இல்ல, ஏதாவது வித்தியாசமா காட்டுங்களே. வித்தியாசமா எப்படி காட்டுறது? இருக்கிறத தானே காட்ட முடியும். காட்டலாமே. எதை? இந்தா இருக்காரு. ஓ பகவான், நீ அப்படி வர்றியா? வாங்க 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 வாங்க. இதோ இருக்குதே, இதுதான் சிங் மங் யங்ன்ற சீன துறவியோட சமாதி. 100 வருஷமா சாக மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருந்தார். உடனே ஊர்ல உள்ளவங்க எல்லாம் அவர் அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து நிப்பாட்டி அப்படியே சமாதி கட்டிட்டாங்க. இவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னா காதலிச்சவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்படி கல்யாணம் பண்ணவே உடனே அவளை டைவர்ஸ் பண்ணிடுவான். இந்த மாதிரி பல எஃபெக்ட்கள் நடக்கும். ஆமா, அதனால நீங்களும் உங்க மனசுல உள்ள எண்ணமெல்லாம் ஜெயிக்கணும்னா இது முன்னாடி விழுந்து நல்லா வணங்கிக்கங்க. முடிஞ்சா 2 வாட்டி தரையை நக்கிக்கங்க. நக்கிக்கங்க நக்கிக்கங்க. ஆஹா ஆஹா. என்ன பக்தி, என்ன பக்தி. பிஸ்கெட் பிஸ்கெட். நீங்க கும்பிடுங்க கும்பிடுங்க. அக்கம் பக்கம் பார்க்க. யோ, இது குப்பை தொட்டி தானே? அப்படித்தான் போல இருக்கு. இது ஒண்ணு வச்சுக்கிறேன். நிஜமாவா? பரவாயில்ல, நல்லா இருக்குமே. மூஞ்சி பாரு. வாடி போலாமா? சரி, சிங் மங் சரி. உடனடியா ஒரு ஓல்ட் மங்க் அடிப்போம். ஒரு இதமான தென்றல், வளமான நதி, விண்ணில் இருந்து மண்ணில் பாயும் அருவி, காதல் இல்லாமல் கவிதை இல்லை, கலைகள் இல்லை. புறப்பட காதலை தேடி, உண்மை காதலை தேடி, நம் காதலை தேடி. இது இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதைங்க. காதல் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கவிதை பிடிக்குமே. நீங்க காதலிக்கிறீங்களா? ஆமா. யார? ஒரு அழகான பொண்ணு. அவங்க எங்க இருக்காங்க? நேத்து வரைக்கும் அவ தூரத்துல இருந்தா. ஒருவேளை அவ தூரத்துல இருந்திருந்தா நான் என் காதலை கத்தி சொல்லியிருக்க முடியும். இப்ப அவ பக்கத்துலயே இருக்கா. அவகிட்ட என் காதல் எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க. பார்க்கவி, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. Thank you. நீயும் தான். Thank you. பட் இதுவும் இல்லைன்னா நீங்க 2 பேரும் இன்னும் சூப்பரா இருப்பீங்க. கரெக்ட். Hey, what's the sound? அது சவுண்டா? அது ஒண்ணு இல்ல. This is Indian way of telling வணக்கம். வணக்கம் சொல்றது. ஆமா. வணக்கம். இந்த அளவுக்கு உங்களை கவித்துவமா பேச வச்சிருக்காங்கன்னா நிச்சயமா அவங்க ஒரு சிறந்த காதலியா தான் இருக்கணும். She should be a great lover. அவங்க பேர் என்ன? பிரியா, பிரியா, பிரியா. ஹே பிரியா, வாடி இங்க இருந்து போலாம். இவங்க டார்ச்சர் தாங்க முடியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ். ஒரு கவிதை பாட சொன்னாங்க. அம்மா இங்கே வா ஆசை முத்தம் தாதானோ அதை போய் டார்ச்சர் இருக்காங்க. சரி பாஸ், உங்களுக்காக ஒர்க் அவுட் ஆச்சா? எங்கடா வெண்ண திரண்ட ஒரு தாலி உடைச்ச மாதிரி நீங்க கெடுத்துட்டீங்க. பாஸ், அவங்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்படியா? நானே 10 பேரோட வந்து ஒண்டி கொண்டியா மீட் பண்றேன்.
ஓ வாட்டர் லைஃப் டேய் ரொம்ப சிரிக்கிற. புரியுது பாஸ். நீங்க சாப்பிடுங்க, நாங்க இப்படி ஓரம் கட்டி நிக்கிறோம். சரி. நல்லா இருங்க. நான் காட்டு. என்ன சாப்பிடுறீங்க? ம் மேரேஜ் ஆயிடுச்சா? டைவர்ஸ் ஆயிடுச்சு. போறப்ப அட்ரஸ் வாங்கி. ஹாய். என்ன திமிரா? ஏன்டா அதை முன்னிட்டு அப்படி கேட்ட? ஏன் அது டைவர்ஸ் பண்ணது உங்களை தானா? இடியட். இது ஏன் ஹோட்டல். எங்கிட்ட வேலை செய்யற நீ எனக்கு சமமா உட்கார்ந்திருக்கற? யாரு உங்ககிட்ட வேலை செய்யறா? பின்ன சர்வர் ட்ரெஸ் போட்டுங்க ரெண்டு பேரும். நாங்க வேற ஹோட்டல்ல வேலை செய்யறோம். 5 ஸ்டார் ஹோட்டல். எங்க ஹோட்டல் பாத்ரூம் கூட இதை விட நல்லா இருக்கும். ஐ அம் சாரி, ஆ. வெரி சாரி. It's all right. வேணுங்கறத கேட்டு சாப்பிடு. Okay. சர்வீஸ் இஸ் அவர் மோட்டோ. ஈரன், பாப்பா ரொம்ப அழகா இருக்குல்ல? அதானே. ஏன் சார், பாப்பா உங்க பேத்தியா? நோ நோ, ஆ. மை டாட்டர். ஓ. லேட் மேரேஜ். பாப்பாவுக்கு முடி பிரவுனா இருக்கு, உங்களுக்கு முடி கருப்பா இருக்கே. அவங்க அம்மா மாதிரி. ஆ. பாப்பாவுக்கு கண்ணு ப்ளூவா சின்னதா இருக்குது, உங்க கண்ணு வேற மாதிரி இருக்கு சார். அவங்க அம்மா மாதிரி. பாப்பா சிகப்பா குளுகுளுன்னு இருக்கு, நீங்க கருப்பா இருக்கீங்களே. ஆமாண்டா, அது எம்ஜிஆர் மாதிரி, இது PS வீரப்பா மாதிரி. இல்ல இல்ல, ஆ. அவங்க அம்மா மாதிரி. கூப்பிட்டோடனே வந்துட்டாளே, அது அவங்க அம்மா மாதிரி. என்னடா சொன்ன? சார் வாங்க சார், அடிக்கிறாரு சார் என்ன. ஐயோ கழுத்து பிடிக்காரு சார், சார் காப்பாத்துங்க சார். யார் நீ? ஏய், யார பார்த்து யார் யாங்கற? இது எங்க பாஸ். பாஸ் உண்மையை சொன்னா அடிக்க வரான் பாஸ். பாஸ், இவன் பொண்டாட்டி இன்சல்ட் பண்றான். யோ, உன் பொண்டாட்டி யாரை இன்சல்ட் பண்ணா? குழந்தையோட அம்மாவை தானே பேசினான் அவன். பாத்தீங்களா, இவனை இன்சல்ட் பண்றான். அவனை அடக்க வச்சுக்க சொல்லுங்க பாஸ். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் இப்படி தூக்கி போட்டா உடைஞ்சு பிளேட் போட கூட தான் உடையும். ஏன் தூக்கி போட்டா உடையாதா? என்ன? இது ஏன் ஓட்டடா? நான் தாண்டா உடைப்பேன். உடை நல்லா. தனியா இருக்கா? தூக்கிங்கோம் பிங்கோம். நீங்களே கேளுங்க. Your good name, please? Idiot. Ha. ஆம்பளை நம்மள கை வைங்க. ஏய், வாங்கடா. டேக் ஆஃப். Stop, stop, stop. என்ன? What's the problem? மேடம், இந்த ஆள் சொல்றாரு நீங்க 1 ஹவருக்கு 500 வெள்ளி கேக்குறீங்களா? எங்க அது அதிகம் தானே? 200 வெள்ளி தானே? 100 ஓகே. ஐயோ Idiots. I'm a family girl.
ஆசையா வளத்துல மீச பத்த எரியுதே. Inspector, these people. Don't worry. You can go, madam. Please come, madam. Okay. போலீஸ். Mister, you are under arrest. ஆஃபீஸர், இந்த ஃபைட் நான் No. ஆரம்பிக்கல. பிரியாவை கிட்னாப் பண்ணிருக்கீங்க. அதுக்காக வேண்டி அரெஸ்ட் பண்றோம். Anything you say will be taken against you in the court of law. Take him away. எங்க போறீங்க? சார் எங்க பாஸோட போணும் சார். அவரை நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அப்ப எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. அவர் தப்பு பண்ணிருக்காரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறதுனால அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அப்ப தப்பு பண்ணாதான் அரெஸ்ட் பண்ணுவீங்க. எஸ். சார் பேர் என்ன பாரு? சார் பேர் என்ன? சாம். ரொம்ப நல்லா இருக்கே. மிஸ்டர் சாம், மலேசியாவுல பிக் பாக்கெட் அடிச்சா அது கிரைமா? ஆமா. இது உங்க பர்ஸா பாருங்க. எஸ். இப்பதான் அடிச்சோம். You are under arrest. Thank you சார். வாங்க போலாம். ஏய் நீ அந்த புலிஸ் கூட்டி வா. Release Mr. Surya. உங்க ஆர்கனைசர் கொடுத்த கம்ப்ளைண்ட் வச்சு தான் நான் ஸ்டெப் எடுத்திருக்கேன். ஈராக்கு அந்த பக்கம் இருக்கியா நீ? எது கேக்குற? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதா இருந்து பார்த்தா. என்ன பாவம் பண்ணணும் தெரியல. இப்படி வந்து உட்கார வச்சிட்டானுங்களே. உட்கார வச்சா பரவாயில்ல. கண்ட கண்ட கருங்காலி பை உடல உட்கார வச்சிருக்காங்க. எந்த கடையில அரிசி வாங்கி திங்கிறான்னு தெரியல. 4 சீட்ல ஒரு ஆள் உட்கார்றான். ஐயோ, ஒரு பக்கம் குண்டு ஒரு பக்கம் துப்பாக்கி, எது முதல்ல வெடிக்க போகுது தெரியல. ஆர்கனைசர், கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குங்க. எப்படிங்க மேடம்? இவர் யார் தெரியுமா? நீங்க தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு இவர்தான் ஓனர். அவர் எதுக்கு உங்ககிட்ட கைடா நடிக்கணும்? நீங்க என்ன சொல்றீங்க? மிஸ்டர் சூர்யா மலேசியாலே நம்பர் 1 பணக்காரர், மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிசினஸ் மேக்னெட். அவர் உங்ககிட்ட கைடா நடிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. எல்லா பணக்காரங்களுக்கு இருக்கிற சபல புத்தி அவருக்கு இருந்திருக்கு. அதனாலதான் அவங்களை கடத்திட்டு போய் தான் ஆசையை தீர்த்துக்க பார்த்திருக்காரு. நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். மிஸ்டர் சூர்யா பிரியாவோட பரம ரசிகர். அவங்கள பாராட்டுறதுக்காக தான் ஹோட்டல் ரூமுக்கு போனார். ஆனா இந்த அம்மா தான் இவரை தப்பா நினைச்சுக்கிட்டு கைடுன்னு சொல்லிருச்சு. இவரும் வயசு கோளாறுல அந்த அம்மா பின்னாடியே போயிட்டாரு. நாங்களும் அவரு பின்னாடியே வந்துட்டோம். இதான் நடந்துச்சு. இதை தயவு செய்து பெருசுப்படுத்தாதீங்க ப்ளீஸ். என்ன மேடம், அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா சார், நான் தான் தப்பு செஞ்சுட்டேன். சூர்யா இஸ் ரியலி a gentleman. எங்க கிட்ட ரொம்ப டீசென்ட்டா பிஹேவ் பண்ணாரு. ஆர்கனைசர், ப்ளீஸ் withdraw the complaint. சரி, ஓகே. Thank you. மிஸ்டர் சூர்யா, you can go. Sorry for the disturbance. It's all right. நில்லுங்க. நீங்க எங்க போறீங்க? வெளியே போறோம். உள்ள போங்க. ஏன் உள்ள போணும்? அவர் தப்பு பண்ணல, வெளிய அனுப்பிச்சிட்டோம். நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, உள்ள போங்க. உள்ள கூட்டு போய் எங்க சட்டையெல்லாம் கழட்டுவீங்களா? நோ 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 நோ. பேண்ட தான் கழட்டுவோம். கழட்டிட்டு மலேசியன் ஸ்டைல்ல பெரம்படி. பிரியா, நீங்க எனக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்ஸ். லுக் மிஸ்டர் சூர்யா, என்னால ஒருத்தருக்கும் கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு தான் நான் உங்களை ரிலீஸ் பண்ண வச்சேன். வேற எந்த எண்ணத்துலயும் இல்ல. போய் பேசுறவங்களே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஐ ஹேட் them. பிரியா, என் மனசுல இருக்கிற சொல்றதுக்கு எனக்கு ஒரு அவகாசம் தேவைப்பட்டது. அதனால தான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டேன். கைடா நடிச்சேன். ஆனா உங்களை ஏமாத்துவதுக்காக இல்ல. பிரியா, எப்ப சொல்றேன், ஐ லவ் யூ. ஐ வில் ஆல்வேஸ் லவ் யூ. பிரியா, 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 என்ன உனக்கு? ஒன்னும் ஆகல. சூர்யாவை தான் நடிச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொய் சொல்ற. சூர்யா பத்தி தான் கனவு கண்டுட்டு இருக்கேன். நான் எதுக்கு அவரை பத்தி கனவு காணணும்? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நீங்க தாய்லாந்து போறதுக்கான எல்லா ஏற்பாடும் பக்காவா பண்ணிட்டேன். Thank you very much. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன? இந்த ஹோட்டல்ல நீங்க ஒரு வாரம் தங்குனதுக்கான எல்லா செலவையும் ஹோட்டல் ஓனர் மிஸ்டர் சூர்யா ஃப்ரீ பண்ணி கொடுத்திருக்காரு. அவரோட அபிமான நாட்டிய தாரைக்கு இது ஒரு சின்ன அன்பளிப்பா. a small gift. மேடம், really is a great man. அவர் என்ன விலைக்கு வாங்க பாக்குறாரா? இதெல்லாம் என்கிட்ட நடக்காது. டேய், வாங்கடா வாங்க. எங்க ஒரு வார காலமா காணோம்? என்ன குனிஞ்சே வரீங்க? ஏதாவது குளத்துல குளிச்சுட்டு வரீங்களா?
அது ஒண்ணு இல்ல சித்தப்பா சார். நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கோயில்ல வேண்டிக்கிட்டோம். உங்க மேல உள்ள மரியாதை 108 படி ஏறணும். அதான் 108 படி ஏறின மாதிரியோ கோயிலுக்கு போயிட்டு வந்தா மாதிரியோ தெரியலையே. வேற ஏதோ நடந்திருக்குதே. இல்ல சித்தப்பா, இந்த பையன் உளறான். நேத்து நைட்டு ஆ. அடிமை பெண் திருட்டு விசிடி பார்த்தோம். அதுல இருந்து தலைவர் மாதிரி நடக்கணும் போல ஆசையா இருந்துச்சு. அதான் நடந்து பழகிக்கிட்டு இருக்கோம். இது அடிமை பெண் எஃபெக்ட் மாதிரி இல்லையே, அடி வாங்கின எஃபெக்ட் மாதிரி இருக்குதே. சில விஷயங்களை எல்லாம் கிளறாதீங்க, பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். அந்த பின் விளைவுகள் தான் எனக்கு நல்லா தெரியணும். 2 பேரும் அப்படியே உட்காருங்க. எதுக்கு உட்கார்ந்தெல்லாம் காட்டணும்? அட உட்காருங்கடா, அப்பதான் தெரியும். என்ன பெரிய விஷயம், உட்கார்ந்தா போச்சு. உட்காரலாம். உட்காருங்க. படுத்தே காட்டுறமே. சித்தப்பா சார், பாத்தியாமா, போலீஸ்காரன் பின்னுன இவனுங்களால உட்காரவே முடியல. போலீஸ்காரன் பிச்சை எடுத்திருக்கிறான். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தது எங்கடா போயிருந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? பட்ட இடத்துலயே படுதே. அண்ணி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணி. என்ன அண்ணி இவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் கூட சொல்லாம விட்டீங்க? போர் அடிக்குதுன்னு பண்ணிட்டு இருக்கேன். போர் அடிக்குது பண்றீங்களா? பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அப்புறம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னது எங்களுக்குமா? ஆமா, நானும் பிரியா மீட் பண்றோம்ல. மீட் பண்ண அப்புறம் லவ் அப்புறம் மேரேஜ் அப்புறம் ஹனிமூன் அப்புறம் இதானே. ஓ பிரியா, I love you so much. ஐயய்ய, எப்ப பாரு பிரியா ஐ லவ் யூ, பிரியா ஐ லவ் யூ. 108 தடவை மந்திரம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அண்ணி என்ன சொல்றீங்க? She is my first love அண்ணி. I love her so much. You know. ஃபர்ஸ்ட் லவ்வா? யாருகிட்ட காது குத்துற? சரி, நீ அவளை லவ் பண்ற, அவ உன்னை லவ் பண்றேன்னு சொன்னாளா? அட எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருப்பீங்க. ஆக்சுவலா என்ன நடந்தது தெரியுமா? சொல்லு. உங்ககிட்ட சொல்றேனே. அண்ணி, ஐயோ நான் எல்லார்கிட்டயும் சொல்லி ஆகணுமே. ஏய், ஹலோ, இதே மேட்டர் நாம தான் சொல்லிட்டீங்க. பாலு, ஆனந்த் எல்லாம் வாங்க. இரான் வாங்கடா. சிட்டிக்கு நடுவுல இப்படி ஒரு பங்களாவா? கொடுத்து வச்சபடி நீ. ஷட் அப். கதவு திறந்தது. உள்ள ஒரு அழகான பொண்ணு. யாருன்னு பார்த்தா பிரியா. நோ, தப்பான ரூம் வந்துட்டோன்னு உடனே வெளில வந்துட்டேன். யாரு நீங்களா? பாஸ், இந்த 24 ரீல் கொஞ்சம் அதிகமா தெரியல உங்களுக்கு? நடந்ததானே சொல்றேன். அவ என்ன பார்த்தா டாக் இங்க அடிச்சது. அப்புறம் அவ கிட்ட வந்தா. எப்படி தெரியுமா? அப்படின்னு வந்தா. அப்ப நான் அவளை பார்த்தேன். அவளும் என்ன பார்த்தா. ஒரே லவ். நான் அவளை பார்க்க, அவ என்ன பார்க்க, பயங்கர லவ். பட் நோ அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எந்த முடிவு எடுத்தாலும் என் அண்ணன், அண்ணி, சித்தப்பா இவங்க எஸ் சொன்னாதான் நான் அவனை கட்டிப்பேன்னு சொன்னேன். இல்லனா அப்போ உன்னை கட்டிக்குவேன்னு சொன்னேன். அப்படியே கல்ல விழுந்தா தூக்குனேன். கண்ணீர் தொடச்சேன். அவளால என்ன சொல்றதுன்னு தெரியல. அதையும் மீறி ஒரு வார்த்தை சொன்னான். மிஸ்டர் சூர்யா. மிஸ்டர் சூர்யா. பாத்தீங்களா, அவளை பத்தி பேசும்போது அவ குரல் தான் வருது. என்னடா டுவான் பிரியா. பிரியாடா. தேங்க்ஸ் பிரியா, நீ வருவேன் தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்கல. இரு, நல்லா இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இதான் சித்தப்பா. ஐயோ, அதான் சித்தப்பா. இது அண்ணி, இது பண்ணி. அண்ணி அங்க இருக்காங்க. வா வா வா, ஆசீர்வாதம் வாங்க. கம் ஆன் சே. ரொம்ப நல்ல பொண்ணு நீ. அண்ணா அங்க இருக்காரு. வா வா வா, கம் ஆன் ஆசீர்வாதம் வாங்க அண்ணா கிட்ட. டேய் இரு வாங்க. கம் ஆன் சே. யாரு எது கால்? இதான் பிரியா. ஹலோ, மை கேர்ள்ஃப்ரெண்ட். இவர்தாங்க அண்ணன். ஒரு நிமிஷம். வெரி வெரி பியூட்டிஃபுல். ஓ, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. பாய். பாய்ண்ணா. ஐ லவ் யூண்ணா. ஏய், எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? பிரியா, இவன் எத்தனையோ பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்லியா பழகிருக்கான். ஆனா எந்த பொண்ணையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்பட்டதில்ல. யாரையும் எங்க கிட்ட எல்லாம் பெருமையா சந்தோஷமா இன்ட்ரோடியூஸ் பண்ணதே இல்ல. உன்னைதான் இந்த மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கான். உன்னையும் இந்த குடும்பத்துல ஒருத்தே நினைச்சிட்டு இருக்கான். அதான் இப்படி நடந்துக்கிறான். என்ன நீங்க too much. இத பாரு, நாங்க உங்க ஹோட்டல்ல ஃப்ரீயா தங்க ஆசைப்படல. வரேன். என்னங்க சார், காதல சொல்லிட்டு போவான்னு பார்த்தா காசு கொடுத்துட்டு போறா. லவ்ல இதெல்லாம் சகஜம். நீ என்ன, நீ இது கூட தெரியாம.